Welcome to Kids Lamp. Let your light shine. ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் த ஸ்கேல் ஆஃப் காட், கர்த்தரின் தராசு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 6 கோலி குண்டுகளை எடுத்திருக்கேன். இதை நூலில் ஒட்டி ஒரே ஹைட்டில் ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தொங்க விட்டுருக்கேன். இந்த இடது பக்கம் இருக்கிற 3 மார்பிள்ஸும் நாம மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோம், எவ்வளோ செய்கிறோங்கிறத குறிக்குது. வலது பக்கம் இருக்கிற 3 மார்பிள்ஸும் நம்ம செய்கிறதுக்கு பதிலாக நமக்கு என்ன கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும்னு காட்ட போகுது. நமக்கு எவ்வளோ நிறைய கிடைக்க போகுதுன்னு பார்க்க ஆசையா இருக்கா குட்டீஸ்? ஓகே, அதை இப்போ பார்ப்போமா? இப்போ நான் ஒரே ஒரு மார்பிளை எடுத்துக்கிறேன். இது நாம மற்றவங்களுக்கு கொஞ்சமா கொடுத்து உதவி பண்றதா வச்சுக்குவோம். ஓகேவா? பதிலுக்கு நமக்கு அதே கொஞ்சம் தான் கிடைக்க போகுதா, இல்ல அதை விட நிறைய கிடைக்குமா, இல்ல ஒண்ணுமே கிடைக்காதா? என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா? ஒரே ஒரு மார்பிள் தான் ரிட்டர்ன் ஆகியிருக்கு. அப்போ எக்ஸாக்டா சேம் கொஞ்சம் அளவு உதவி தான் நமக்கும் பதிலுக்கு கிடைச்சிருக்கு. ரைட்டா? இப்போ 2 மார்பிள்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோம். 2 மார்பிள்ஸுங்கிறது கொஞ்சம் அதிகமா மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறப்போ நமக்கு ரிட்டர்ன் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா? சூப்பர்ல, அதே அளவு தான் நமக்கு ரிட்டர்னும் கிடைக்குது. ஓகே, இப்போ மேக்சிமம் 3 மார்பிள்ஸையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரிட்டர்னும் மேக்சிமமாகவே நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு உதவி செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் உதவி நமக்கு பதிலுக்கு கிடைக்கும். இதை தான் மத்தேயு 7:12 ஏசப்பா சொல்றாங்க, மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதையே நீங்களும் அவங்களுக்கு செய்யுங்கன்னு. இதே கான்செப்ட் தான் மார்க்கு லூக்கால எப்படி இருக்குதுன்னா, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். நாம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா அதே கெட்டது தான் நமக்கும் நடக்கும். கெட்டது செய்யணும்னு நினைச்சி அவங்களே அதுல மாட்டிக்கிட்ட 2 பேரை பத்தி பைபிள்ல இருந்து பார்ப்போமா? ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்டோரி தான் எஸ்தர் சரித்திரத்துல ஆமான்கிற கேரக்டர். அவர் என்ன பண்ணாரு, மொர்தேகாய்ங்கிறவரை ராஜா கிட்ட சொல்லி எப்படியாவது தூக்குல போட வைக்கணும்னு பிளான் பண்ணி இவரே வீட்டுல ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா கடைசியில என்னாச்சு தெரியுமா? ராஜாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தப்ப அதே தூக்கு மரத்துல ஆமான தூக்கி போட்டுருங்க அப்படின்னு ராஜா அவருக்கே அந்த மரண தண்டனையை கொடுத்துட்டாரு. சோ இவர் கெட்டது நினைச்சு இவரே அந்த கெட்டதுல மாட்டிக்கிட்டாரு. நியாயாதிபதிகள்ல அதோனிபேசேக்னு ஒரு ராஜாவை பத்தி பாக்குறோம். இவர்கிட்ட தோத்து போன 70 ராஜாக்களோட கை கால்ல உள்ள பெரு விரல்களை வெட்டி போட்டுட்டு அவங்கள அவரோட டைனிங் டேபிளுக்கு கீழே சிந்துற சாப்பாட்டை பிறக்கி சாப்பிடுற மாதிரி அடிமையா வச்சிருந்தாராம். தம் ஃபிங்கர் இல்லாட்டினா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அப்படித்தானே குட்டீஸ்? பெரிய ராஜாவா இருந்தவங்க தோத்து போனதுனால எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அப்படிதானே? ஆனா இந்த அதோனிபேசேக் ராஜா இஸ்ரவேல் மக்கள்கிட்ட தோத்து போயிட்டாரு. அப்படி ஓடி போறப்ப இவரை பிடிச்சு வச்சு இவர் அவங்களுக்கு என்ன பண்ணாரோ அதே மாதிரி அவரோட கை காலில் இருக்கிற பெரு விரல்களை வெட்டி போட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம்தான் அவர் தன்னோட தவறை உணர்ந்து, நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு. ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் பதிலுக்கு நமக்கு கிடைக்கும். நம்ம கொஞ்சமா படிச்சா கொஞ்சமாக தான் மார்க் வரும், நிறைய படிச்சோம்னா நிறைய மார்க் வரும். நீங்க எந்த அளவுனால அளக்கீங்களோ அதே அளவுனால தான் உங்களுக்கும் அளக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதனால குட்டீஸ், இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. தாராளமா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மளை தாராளமா பிளெஸ் பண்ணுவாங்க. ஓகே குட்டீஸ், செய்வீங்களா? பாய்.